அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வில்லேஜ் அடுப்பறையில் பைனாப்பிள் சிக்கன் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணுவீங்க? நானும் இதுக்கும் பண்ணதில்லை, சும்மா ட்ரை பண்ணலாமே. சரி, என்ன போலாமா? போகலாம். வாங்க போகலாம். பைனாப்பிள் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். சிக்கன் வந்து 1/2 கிலோ இருக்குது. இதில் 1/2 கிலோக்கும் கொஞ்சம் அதிகம், ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நான் செய்ய போகிறேன். சிக்கன் வந்து 2-3 தடவை ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு நல்லா உறைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கவுச்சி ஸ்மெல் வராது. அடுத்தது பூண்டு வந்து தோல் உரித்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி வந்து அரைக்க வேண்டாம், சீவி வச்சுக்கோங்க. தோலை சீவிட்டு இதை அப்படியே சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் குடமிளகா வந்து இந்த சைஸ் இருந்தால் ஓகே, இதோட பொடிசாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இதுதான், பைனாப்பிள். இதை அப்படியே தோல் சீவி வச்சுக்கோங்க. அது கட் பண்ணும்போது நான் எந்த சைஸில் கட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்புறம் வெங்காயமும் பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, பெருசாக வேண்டாம். ரொம்ப நேரமாக இந்த அடுப்பு செத்த காலியாக போகுது, அதனால் கடாயை வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றுறோம். இப்போது எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காயணும். பூண்டு போடணும், பார்த்துக்கங்கம்மா. அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, அதையும் போட்ட உடனே வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி வந்து நம்ம சீவி போட்டிருக்கோம், ஸோ அதனால் என்ன ஆகும்னா இஞ்சி அடி பிடிச்சிரும். அதனால் வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும், முழுசாக வதங்க வேண்டாம். இந்த சிக்கனில் வந்து எல்லாமே தனித்தனியாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் தனித்தனி டேஸ்ட் தெரியும். பூண்டு தனியாக தெரியும், பச்சை மிளகா, குடமிளகா, வெங்காயம் இது எல்லாமே தனித்தனியாகவே தெரியும். பைனாப்பிள் வந்து தோல் சீவிட்டு இப்படி அரிஞ்சிக்கோங்க. இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான், நிறையா போடணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. மேபி இது ஒரு வேளை உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், பிடிச்சிதான் நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க, இல்லை ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து குடமிளகா போடணும். பாருங்க, குடமிளகாவும் வந்து கொஞ்சம் தான் வதக்கணும், ஏன்னா ரொம்ப வதங்கினா அது ரொம்ப வதங்கி போயிடும், அதோட ஃப்ளேவர் போயிடும். ஸோ கொஞ்சம் கடிக்கும் போது நல்லா பல்லுக்கு இடப்படுற மாதிரி இருக்கும். தட்டுப்படுற மாதிரி தானே இருக்கணும். இது சாப்பிட்டா இப்படி வரும்ல, அது மாதிரி சொல்லு. இது சாப்பிட்டா இப்படி கடிச்சா பல்லுல இடிக்கணும், தட்டுப்படணும். சிக்கன் போடணும். அடுத்தது கொஞ்சம் வேகத்துக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டணும். ஏன்னா சிக்கன் வந்து வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா அதில் எதுவுமே ஏறாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போதும், ஏன்னா சிக்கன் நான் மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவினேன். வெறும் தனி மிளகாத்தூள், இது காரத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, வெறும் காரத்தூள். இது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ பைனாப்பிளில் கொஞ்சம் ஸ்வீட் வரும்னால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. உப்பு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் அரை உப்பாச்சும் போட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அதில் என்ன போட்டாலும் அதோட உள்ளே வந்து அந்த ஃப்ளேவர் இருக்காது. அதனால் சிக்கன் வேகத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கும். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், சிக்கன் வந்து தண்ணி வரும்.
அது இல்லாமல் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். எல்லாமே தனித்தனியாக தெரியும். வதக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடும். நம்ம அடுப்பில் செய்கிறதுனால அடுப்போட ஃப்ளேவர் வரும். கேஸ் அடுப்பில் செஞ்சால் அது ஃப்ளேவர் ஒன்று வராது. இந்த அடுப்பில் செய்யும் போது அடுப்போட ஃப்ளேவர் கொஞ்சம் எப்போவுமே அது என்ன செஞ்சாலும் அடுப்போட ஃப்ளேவர் அதில் இருக்கும். வேணும்னா கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து செய்கிறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? நான் சமைக்கும் போது என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக தான் இங்கே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறது. ஆனால் என் பொண்ணை காணோம். வந்திருக்கா, ஒரு வேலையும் செய்யலை, சும்மா உட்காந்து மட்டும் பார்த்துட்டு இருக்கா. சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் அவளும் செய்வா. அப்போ எப்படி செய்வான்னு தெரியல. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். சிக்கன் வந்து ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதும். ஸோ அதுக்குள்ளேயே வெந்துடும். பட் நீங்கள் பார்த்துக்கோங்க, சிக்கன் வேகும் போது ரொம்ப வெந்தாலும் வந்து ஹார்டாகிடும். சாப்பிடும் போது ஒரு மாதிரி சக்கையாக இருக்கும். சிக்கன் வந்து சாப்பிடும் போது ஜூஸியாக இருக்கணும். ஸோ அதுதான் அதோட கரெக்டான பதம். சரிங்களா? 15 to 20 மினிட்ஸில் வெந்துடும் அது. ஆக்சுவலாக இது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரே ஸ்பூன் போட்டு சும்மா தண்ணியில் அப்படி கலக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தண்ணி இருக்குல்ல, அதை அப்படியே ஊற்றணும். அவ்வளோதான். பைனாப்பிள் போடணும். இந்த பைனாப்பிள் ஃப்ளேவருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பைனாப்பிள் ஃப்ளேவருக்கு மட்டும்தான். கடைசியாக என் பொண்ணு வந்து ஃபினிஷிங் டச் கொடுக்குறேன். சரி, என்ன நம்ம ஒன்று சொல்லு பார்ப்போம். சிக்கன், அப்புறம் மிளகா, வெங்காயம். சிக்கன் போட்டு அப்புறம் குடமிளகா வெங்காயம் போட்டனா? இல்லை 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 ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிங்க. அப்படியே இங்கே எட்டி பார்த்து செய்முறை சொல்லு. எண்ணெய் ஃபஸ்ட்டு போட்டாங்க, அப்புறம் வெங்காயம், அப்புறம் குடமிளகா, அப்புறம் சிக்கன், அப்புறம் சிக்கன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். அதுக்கு மேலே வேண்டாம். 20 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான். அப்படியே கொஞ்சம் சூட்லேயே அப்படியே கொஞ்சம் பெரட்டிட்டு நல்லா சூடாக வச்சு அடுப்பு கொஞ்சம் ஹையாக வைக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் செத்தெல்லாம் போடலாம். கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்க. என்னக்குன்னு திட்டலையே, உங்களெல்லாம் ஏன் திட்ட போகிறேன்? ஏன் திட்டி தான் பாரு. நல்ல ஃப்ளேம் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா பறக்க திண்டி விட்ருங்க. அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும். பார்க்க செம்மையாக இருக்குது. பைனாப்பிள் ஃப்ளேவர் வருது. உங்களுக்கு வருதா? ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்க. இதோட ஃப்ளேவர் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் லைட்டாக தெரியுது. பட் சாப்பிடும் போது தான் தெரியும் அது எவ்வளோ ஃப்ளேவர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. முதல் சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணாமல் இதுதான் மெயின் டிஷ்ஷாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். இது சப்பாத்தி, நாங்கள் சப்பாத்திகளை சாப்பிடுவோம். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் அப்படியே சைட் டிஷ்ஷாக கூட இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. நல்லா மென்னு சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அந்த அடுப்பில் செஞ்சதுனால அடுப்போட ஸ்மெல்லு ஒன்று வரும், ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஸ்மெல். அது சூப்பராக இருக்குது. சிக்கனும் பைனாப்பிளும் சேர்த்து சாப்பிடும் போது செம்மையாக இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல். டைம் ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட்ணும். பாய்.